தண்டலை மெல்ல பேசி அப்கமிங் எபிசோடுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட தேதி 3 to 8 நவம்பர்னு போட்டிருக்காங்க. ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, இப்போ இளமதி வீட்டுக்கு ரிஷியோட வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் இளமதியை பொண்ணு பார்க்கறதுக்காக, அதாவது ஒரு நிச்சயம் பண்ணுற மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் வந்ததுக்கப்புறம் காந்திமதி இருந்துக்கிட்டு, இளமதி வாமா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இளமதி ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப கவலையாக அங்கே வந்து நிற்கிறாங்க. இப்போ ரிஷிக்கு சொல்லவா வேணும், ரிஷி வந்து ரொம்ப சந்தோஷமாக கையில் ஒரு டைமண்ட் ரிங்கை எடுத்து வச்சுக்கிட்டு, இது இளமதிக்காக நான் வாங்கின ரிங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காந்திமதி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் இளமதி அப்படியே ரொம்ப கவலையாக தான் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அந்த ரிங் எடுத்து இளமதிக்கு ரிஷியே போட்டு விட்றாங்க. வேறு வழியே இல்லாமல் இளமதியும் போட்டுக்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மா தான் பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்களே, எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணியிருக்கனால போட்டுக்கிறாங்க. அடுத்து மாடியில் ரொம்ப கவலையாக நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பரமன் வந்து, இளமதி நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையான்னு கேட்கும்போது, எதுவுமே என்னோட இஷ்டப்படி நடக்கலை பரமா அப்படின்னு சொல்லி அப்படியே கவலைப்பட்டு அழுகுறாங்க. உடனே பரமன் இருந்துட்டு, நீ எதுவும் கவலைப்படாத, எதுவுமே உன்னோட இஷ்டத்தை மீறி நடக்காது, எல்லாமே உன் இஷ்டப்படி தான் நடக்கும், அப்படி அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பரமன் சொல்கிறாங்க. இப்போ இளமதி பரமனோட முகத்தை பார்க்குறாங்க, பரமன் இளமதியோட முகத்தை பார்க்குறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.